ஒன்லி ஒன் எபிசோட் 2 போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். டைன் வந்துட்டு வாங்கோட வீட்டுக்கு தங்கறதுக்காக வந்திருப்பான். அப்படியே அந்த எபிசோட் முடிஞ்சிட்டோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இங்கிலீஷ் டீச்சரையும் நம்ம டைனையும் தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸ் ரூமில் இங்கிலீஷ் டீச்சர் வந்துட்டு டைனை பிடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. என்ன திட்டாங்கன்னா, ஏ லூசப்பையிலே உனக்கு ஒரு போயம் கூட எழுத தெரியாதா? எத்தனை தாட்டி சொல்லியிருக்க போயம் வந்து மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது, நம்ம மனசுலேருந்து எழுதணுன்ட்டு. அது கூட தெரியாம நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலன்ட்டு அப்படியே நீ எழுதிட்டு இருக்க. நான் சொன்ன பேச்சு கேட்குற மாதிரியே இல்லையா? இங்கே பாரு, இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, இது மாதிரி நீ மனசுலேருந்து போயத்தை எழுத கற்றுக்கோ அப்படின்ட்டு இவனை திட்டி வெளில அமுச்சுட. வெளில வந்ததுக்கப்புறம் கோ வந்துட்டு வாங்கிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான் இங்கே டைனு. அது சும்மாலாம் பார்க்கல, இவன் எதுக்கு இவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அதுவும் ரொம்ப க்ளோஸாலாம் வேற பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரியே நினச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். இதை அப்படி பார்த்துட்டு நேத்தி வந்து இவன் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராமல் வெளில போகிறப்ப நம்ம வாங்க வந்துட்டு இவனை கூப்பிட்டு நிப்பாட்டியிருப்பான்ல, அப்போ இவனுங்க 2 பேர் பார்த்துப்பானுங்களே, அந்த சீனை வேற இங்கே நினச்சி பார்த்துட்டு டைனை நின்றுட்டே இருக்கான். அப்படியே இந்த சீன் கட்டாக அடுத்த சீன்ல வாங்க தான் காமிக்கிறாங்க. வாங்கோட ஃப்ரெண்டு வந்துட்டு கால் பண்ணியிருக்கான். டேய், இந்த மாதிரி இன்னைக்காச்சும் ஹோம்ஒர்க்கை நீ முடிச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எங்கத்த முடிச்சேன், நான் வந்து நாடகத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்துட்டு இல்லை நாடகத்தை பார்க்குறீங்க, என்னடா நீ என்ன படிக்கணும்னு நீ எண்ணமே இல்லையா, என்னடா சொல்ற இப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா நீ வேற போடா, எங்க அப்பா வேற ஒருத்தனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனை அண்ணன் ஒன்னன் கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அண்ணன் கூப்பிடணுமா, நீ கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எங்கேருந்து கூப்பிடுறது, கடுப்பா தான் வருது, டே உங்க வீட்டில் ஒரு நாய் இருக்குல்ல, அது செத்த வாடகை கூடுறா, இந்த பையில கடிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பையன் இருந்துட்டு, டே உனக்கு ஒரு இட்லி சட்னி கிடச்சிருக்கு, அதை விட்டுட்டு இங்கே என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, உன்னோட ஹோம்ஒர்க்லாம் அவன்கிட்ட போய் கேளுடா, அதான் நல்லது அப்படின்ட்டு இவன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ண. இந்த பையன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான், இந்த பையன் சொல்கிறதும் கரெக்டு தான், இவன்கிட்ட நம்ம ஹோம்ஒர்க்குக்கு டவுட்டு கேட்டால் தான் என்னவா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவன் அப்படியே ஒரு பட்டன் எடுத்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அம்மா அம்மா, இந்த மாதிரி அந்த பைய கூட பேசுறது கூடாது அப்படின்றதுல தப்பு தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்னம்மா பண்ணுறது, ஒரே வீட்டில் இருக்கோம், எப்படி பேசாமல் இருக்க முடியும், அதனால் நான் பேசுகிறேம்மா அப்படின்ட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே இந்த பட்டன்ட்ட புலம்பிக்கிட்டே அப்படியே இருந்துட்டு டைனோட ரூமுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு கிளம்புறான். கதவு வரி வந்தவன் தட்டாம, அட கடவுளை, இவன்கிட்ட எப்படி நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இவன் திரும்பி இருந்துட்டு நடைய கட்டுறான். ஒரே தட்டி கேட்டு பார்ப்போம், கதவை தட்டி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தட்ட நினைக்க வருவான். ஐயோ, என் மனசு வேற கேட்க மாட்டேது, கடுப்பா வேற வருது, அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல அப்படின்ட்டு இவன் ரூமுக்கே போயிட்டு உட்காந்துட்டு, இந்த மாதிரி நான் மட்டும்தான் படிக்காம இருக்கேனா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம நான் மட்டும்தான் இருப்பேனா, இந்த கிளாஸ்ல நிறைய பேர் மக்கச்செடியா இருக்கும், அந்த மக்களை நான் ஒன்னா இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசை திருத்திட்டு உட்கார்ந்துருந்தாலும் அவன் மறுபடியும் வந்துட்டு, இந்த ஒரே ஒரு தாட்டி நம்ம அவன்கிட்ட ஆன்சர் கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு மறுபடியும் தைரியத்தை வரவழைச்சிட்டு கதவை திறக்க, அங்க வந்து டைம் நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகுறான். ஹே, நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, அது இந்த மாதிரி அரைக்குறையா நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டைனை வந்து மேலேயும் கீழே பார்த்துட்டு நல்லா தப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளில வந்துட்டு அதை காமிச்சுக்காம, எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு டைன் இருந்துட்டு, இதை நான் வந்துட்டு கேட்கணும், எதுக்காக என் ரூமுக்கு கிட்ட வந்துட்டு போயிட்டு இருந்தேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க வாங்க வந்துட்டு கையில கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பான், அதை மறைச்சு வச்சிடறான். அதை டைனும் வந்து பார்த்துட்டா, நானா ஏன் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இங்க வாங்க கேட்க, ஓ வரக்கூடாதா அப்படின்ட்டு டைன் வந்துட்டு வாங்க கிட்ட வந்துக்கிட்டே இருக்க, இங்க வாங்குக்கு பயமாவது, தடியவனே கிட்ட கிட்ட வரான், அடிச்சு கிடிச்சு போட போறான் அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க. மறுபடியும் வந்துட்டு டைன் கேட்குறான், எதுக்காக வந்த, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னத்த சொல்றது, அதுவா என் பெண்ணை கேட்க தான் வந்தேன், தள்ளிப்போ ஃபர்ஸ்ட் என் பேனாவை கொடு அப்படின்ற மாதிரி வாங்க சொல்ல, பேனா தான்டா இப்போ எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி டைனை இருந்துட்டு அந்த பேனாவை எடுத்துட்டு வந்து இங்க வாங்கிக்கிட்ட கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கு அப்புறம் இவனும் சட்டுன்னு கதவை சாத்திட்டு, ஆத்தாடி வழி இருக்க வந்து கேட்குறான் என்ன வேணும்ன்ட்டு, நான் இந்த பேனாவை வாங்குறதுக்கு தான் இப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சனா, நீ ஒரு கிறுக்கண்டா வாங்கு அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளேயும் இவனையும் திட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். எங்க டைம் இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான், இந்த மாதிரி வாங்க வந்துட்டு சும்மா வரல, அவன் ஏதோ நம்மள்கிட்ட கேட்கணும்னு தான் வந்திருக்கான் ரூம் பக்கம் அப்படின்ற மாதிரி இங்க இவன் திங்க் பண்ணிட்டு அப்படியே ரூமை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி அவன் ரூமுக்கு போறான். அப்படியே காலையில் விடுது, வாங்க வந்துட்டு தூங்கி ஏஞ்சி பலெல்லாம் விளக்கிட்டு நல்லா யூனிஃபார்ம்லாம் போட்டு கீழே வர, அங்கே இருந்துட்டு டைனை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவன் நின்றுட்டு இருந்தவன் டைனோட அம்மா இருந்துட்டு வாங்க கூப்பிட்டு, வாப்பா நீனு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காரு, அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, பிஸ்னஸ் விஷயமா ஒரு 2 நாள் வெளில போயிடுவாராம், இங்கே வரமாட்டார் 2 நாள் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி இவனும் சாப்பிட்றதுக்கு உட்கார. அப்போ டைனோட அம்மா இருந்துட்டு வாங்கிக்கிட்ட, இந்த மாதிரி நீயும் டைனும் வந்துட்டு எப்படி ஒத்துமையா இருக்க பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க டைன் வந்துட்டு சாப்பிட்றத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஏஞ்சி சட்டுன்னு கிளம்புறான்.
அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, "எங்கப்பா போற?" அப்படின்ற மாரி கேட்க, "நீயும் வாங்க வந்துட்டு ஒண்ணா ஸ்கூலுக்கு போலாமே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா எனக்கு நெறைய வேலை இருக்கு ஸ்கூல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, அப்ப வாங்க வந்துட்டு, "ஆன்ட்டி பரவால்ல. நான் தனியா இருந்தே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப இது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல. எங்க அப்பா வந்துட்டு வேலைய மாத்திக்கிட்டே இருப்பாரு. அதனால நானும் ஸ்கூல மாத்திக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட வந்து யாரும் பேச மாட்டாங்க. நான் தனியாவே இருந்து பழகிட்டேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆன்ட்டி" அப்படின்ற மாரி இங்க வாங்க வந்துட்டு டயனோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த எல்லாத்தையுமே டயனும் நின்னு கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப டயனுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா யாரோ பணம் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க போல. அவங்க அம்மா கிட்ட, "இந்த மாரி ஜி எனக்கு பணம் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. உங்க அக்கவுண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவனுக்கு கிளம்பி போக, இங்க வாங்க வந்துட்டு, "ஜியா? யார் அது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்ட்டி வந்துட்டு, "ஜி வேற யாரும் இல்ல. டயனோட அப்பா தான்" அப்படின்ற மாரி சொல்ல, "டயனோட அப்பாவா? ஓ!" அப்படின்ற மாரி இவனும் கேட்டுட்டு, "ஆன்ட்டி ஆன்ட்டி நானும் கிளம்புறேன். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரி ஸ்கூலுக்கு ஓடுறான். அங்க போயிட்டு, "நம்ம டயனுக்கு முன்னாடி நான் போறேன்டா" அப்படின்ற மாரி இவன் முன்னாடி போக, டயன் இருந்துட்டு வெயிட் பண்ணி இவன பார்த்துட்டு முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வாங்க வந்துட்டு கிளாஸ் ரூம்ல தனியா அமைதியா உட்காந்துட்டு இருப்பான். அந்த கொஸ்டின் பேப்பர கையில வச்சுட்டு. அப்ப கிளாஸ்க்குள்ள நுழைஞ்ச டயன் இருந்துட்டு அவன பார்த்துட்டு, இந்த மாரி ஆன்ட்டிட்ட சொல்லியிருந்திருப்பான்ல, இந்த மாரி நான் தனியா இருந்துட்டே பழகிட்டேன் அப்படின்ற மாரி. அத இங்க டயன் நெனச்சு பார்த்துட்டு, இவன் நேத்தி வந்து இவன்ட்ட ஆன்சர் கேட்க தான் வந்திருப்பான்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர இவன் பார்த்துட்டான்ல. அப்படியே இவனும் வந்து கிளாஸ் ரூம்லக்குள்ள உட்காந்துட்டு, இவனோட கொஸ்டின் பேப்பர எடுத்துட்டு, அந்த ஆன்சர வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல வந்து எழுதி அவன்கிட்ட குடுக்க, வாங்க வந்துட்டு அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். "ஏய் எனக்கா? எனக்கு ஆன்சர்" அப்படின்ற மாரி கேட்க, அப்ப அவன் இருந்துகிட்டு டயனு, "இங்க பாரு ரொம்ப சந்தோஷப்படாத. உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு மட்டும் நெனச்சுக்காத. கீழ இருக்கிறத படிச்சு பாரு" அப்படின்ற மாரி அதுல ஒண்ணு எழுதியிருப்பான். "இந்த மாரி உன் வேலைய மட்டும் நீ பாரு" அப்படின்ற மாரி எழுதியிருப்பான். இத பார்த்துட்டு வாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "இங்க பாரு என் வேலைய மட்டும் பார்க்கணுமா? நேத்து வந்து என் வீட்டு வாசப்படில நின்னுட்டு கிளம்ப பார்த்தல்ல, அப்ப நான் உன்ன உள்ள கூப்பிட்டேன்ல, அப்ப உன்ன கூப்பிடாதே இருந்திருக்கணும். நீ வெளியே கடந்து தூங்கி இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க இருந்துட்டு டயன் ரொம்ப கோவப்பட்டு, "என்ன சொன்ன?" அப்படின்ற மாரி ஏஞ்சி வர, அப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. அப்படியே வாங்க வந்துட்டு வச்ச கண்ணு வாங்காம க்ளோஸ்அப்ல பார்த்ததுல, இவன் மயங்கி போய் கோவத்த குறைச்சுக்கிட்டானா என்னன்னு தெரியல. அப்படியே கீழ உட்காந்துட்டான். இங்க வாங்க இருந்துட்டு, இவன் என்ன நம்மள அடிக்கலாம் வந்துட்டான். ஓவரெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ச்சீ! இவனோட ஆன்சர் நம்மளுக்கு எதுக்கு தேவை? உன்னோட ஆன்சர்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாரி கசக்கி இவனும் கீழ தூக்கி போட, தேவை கிடையாதா? போடா நேத்தி நீ தானே கேட்டு வந்த. இப்ப அவமானப்பட்டு சாவு அப்படின்ற மாரி இங்க டயன் வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதை வெளில காமிச்சுக்காத அப்படியே உட்காந்துட்டான். அப்ப கோ இருந்துட்டு, இங்க பாரு டயன் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ட்டு மத்த பசங்கள எல்லாம் கூப்பிட்டு வந்து, "டேய் ஆன்சர் சொல்றா" அப்படின்ற மாரி இங்க கேட்டுட்டு இருக்க. அப்ப வாங்க வந்துட்டு, "ஓ அவசரப்பட்டு கசக்கி தூக்கி போட்டோமா" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க இந்த பசங்கலாம் கேட்கறத வாங்கும் பார்க்க, அங்க இருந்துட்டு நக்கலோட இங்க டயன் வந்துட்டு வாங்க பார்க்கறான். "கசக்கி தூக்கி போட்டல்ல, இப்ப எங்க போய் நிக்க போறேன் பாரு" அப்படின்ற மாரி இவன் மனசுக்குள்ள பார்க்கறது, அவன் கண்ணுக்கு கண் கூட தெரியுது போல. அத்தாடி இவன் வேற இப்படி பார்க்கறான். நம்ம வேற அவசரப்பட்டு கசக்கி தூக்கி போட்டுட்டோம். இப்ப கீழ குனிஞ்சு எடுக்கலாமா? வேணாமா? அப்படின்ட்டு இங்க வாங்க யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் ஷூவால தள்ளி அத கீழ குனிஞ்சு எடுத்துக்கிறான். அந்த விஷயத்த டயனும் நோட் பண்ணி பார்த்துட்டான். பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான் கியூட்டா. எனக்கு வாங்க விட டயன தாங்க பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் டயன பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. எத்தனை பேத்துக்கு டயன பிடிக்குதுன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் கதைக்குள்ள வந்தா, வாங்க வந்துட்டு அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளில வரான் தண்ணி குடிச்சுக்கிட்டே. அப்ப பின்னாடி வந்து கோ வந்து வாங்க அடிக்க, அவன் வந்துட்டு குடிச்ச இந்த தண்ணிய கீழ துப்பிடுறான். "ஏய் லூசு பயலே இப்படியாடா பண்ணுவ?" அப்படின்ற மாரி சொல்ல, "சாரிடா உன்ட்ட ஒண்ணு சொல்ல தான் வந்தேன்." அடுத்த பீரியட் ஒரு வினோதமான பீரியடு. ஒருத்தி வருவா. சூனியக்காரி பூனை மாரி வாய வச்சுக்கிட்டு, அவ மூஞ்ச பக்கம் அப்படித்தான் இருக்கும். அவ பேசியே டார்ச்சர் எடுப்பாடா நம்மள அப்படின்னு அவ சொல்ல, "அப்படி யார்றா அந்த சூனியக்காரி பொம்பள?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆ வேற யாரும் இல்ல இங்கிலீஷ் டீச்சர் தான்." அப்படின்ற மாரி இங்க கோ சொல்ல, "நான் எப்பறம் அந்த மேம கூப்பிடுறது?" அப்படின்ற மாரி கேட்க, "நீயும் தான் அப்படி கூப்பிடணும். சூனியக்காரி பூனைன்னு தான் நீயும் கூப்பிடணும்." அப்படின்னு அவ சொல்ல, "ஆ சரி." அப்படின்ற மாரி இங்க வாங்க வந்துட்டு இன்னசென்ட் ஃபேஸோட அப்படியே கிளாஸ் ரூம்குள்ள போறான். இங்க கோ சொன்ன மாரியே அந்த மேம் வந்துட்டு அந்த பசங்கள எல்லாத்தையும் கனா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "டேய் போயமா என்ன எழுத சொன்னா, என்னென்னத்தையோ எழுதி வச்சு உசுர வாங்கி வைக்கிறேன்டா. நீங்களே இங்க இருக்கிறதுக்கு ஆளே இல்ல, தகுதியே இல்ல. போய் 4 எரும மாட்ட போய் மேய்ங்கடா" அப்படின்ற மாரி அந்த மேம் வந்துட்டு கனா பின்னான்னு திட்ட, இந்த பசங்கலாம் வந்துட்டு, "இந்த மேம் வழக்கப்படி திட்டுறது தானே" அப்படின்ற மாரியே காதுல வாங்காமயே உட்காந்துருக்குங்க. அந்த டீச்சர் அம்மா வந்துட்டு, "இப்ப இந்த கிளாஸ்ல எனக்கு ஒரு பையன ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் அந்த புதுசா வந்த பையன் தான். என்னம்மா எழுதியிருக்கான் போயம். சூப்பரா எழுதியிருக்கான். ஆனா என்ன அவன்கிட்ட ஒரு பிரச்சனைடா, கோழிக்கு இருக்கிற வச்ச மாரி கிறுக்கி வச்சிருக்கான். அது என்னன்னே என்னாட்டி கண்டுபிடிக்க முடியல. அதுதான் பிரச்சனை. மத்தபடி
சூப்பரா எழுதிருக்கப்பா எக்ஸாமு அப்படின்ற மாதிரி சொல்ல வாங்குக்கு ரொம்ப குஷியா போயிடுது. அப்படியே இவனை இங்க பாராட்டிட்டு அப்படியே டைனி கிட்ட போயிட்டாங்க அந்த அம்மா. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அவனை ஒழுங்கா எழுத சொல்லியிருப்பாங்க. இவன் வழக்க போல எழுதாம விட்டுருப்பான் போல ஒழுங்கா. அப்போ இவனை இருந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னப்பா போயம் எழுத சொன்னா கிராஃபையும் போட்டு வச்சுட்டு ஜாமெட்ரி பாக்ஸையும் போட்டு வச்சுக்கிட்டு மேக்ஸை பத்தியே எழுதி வச்சிருக்கான் இவன். உனக்கு திருந்தவே மாட்டியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்ட. சரி அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரை சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் ஏஞ்சோனே தப்பா தான் சொல்றான் டைனு. அப்படியே வாங்க முன்னாடி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இதுக்கு சி தான் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி அவனும் எழுதி காமிக்க அதை டைம் நல்லாவே பார்க்குறான். பார்த்துட்டு நீ என்னடா ஆன்சர் எனக்கு சொல்லி தருது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு நம்ம சொல்ல தப்பு வேற நல்லா தான் சொல்ல அப்படின்னு நம்ம சொல்ல டி அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க இவன் எனக்கு இருக்க மாதிரி இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கான். நான் தான் முன்னாடி பெஞ்சில் எழுதி காமிக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கான். அப்போ மேம் வந்துட்டு நீ வழக்க போல தப்பா தான் சொல்ற உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. அப்புறம் இந்த அம்மா வந்துட்டு பாடத்தை நடத்த ஆரம்பிக்குது. அப்போ கோ இருந்துட்டு வாங்க கூப்பிட்டு இந்த மாதிரிடா இந்த கிளாஸை முடிஞ்சோடனே ஒரு நிமிஷம் கூட நீ உட்காந்துருக்காம சட்டுன்னு வந்து வெளில ஓட ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏன் அப்படின்னு கேட்குறோம் வாங்க. அதுக்கு இதுதான் அப்படின்ட்டு இவன் பதில சொல்ல வரத்துக்குள்ள அப்ப மேம் வந்துட்டு டே கோ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி என்ன நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க எங்கள்கிட்டயும் சொல்லலாம்ல நாங்களும் சிரிப்போம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க கோ வந்துட்டு ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னு சொல்ல போறான். அப்ப இங்க பாரு நீ ஒழுங்கா சொல்லன்னு வச்சுக்கோயேன் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள யாரையும் வெளில அனுப்ப மாட்டேன் கிளாஸ் முடிஞ்சா குனியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க பசங்களா இருந்துட்டு டே சொல்லி தொலையேண்டா அப்படின்ற மாதிரி கடுப்பா வராங்க. அப்ப மேம் வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் 3 தட்டி அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனு வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் பசங்க நாய் மாதிரி ஓடுவாங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி 3 தட்டி சொல்ல சரி இதுதானா உட்காந்து தொலை அப்படின்ற மாதிரி மேம் வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் கிளாஸும் முடிந்து டிஸ்மிஸ் அப்படின்னு சொன்ன உடனே இருந்துட்டு எல்லாரும் அட் அ டைம் எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஸ்பீடா. இந்த கோ வந்துட்டு வாங்க இடிச்சு தள்ளிட்டு உட்கார அவனும் வந்துட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு காலை சரி பண்ணிட்டு இருப்பான். அவன் மேம் இருந்துட்டு அங்க பார்த்துட்டு நீங்க 2 பேரும் என்ன இங்கிலீஷ் கிளாஸ் முடிஞ்சும் கூட உட்காந்துட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல 2 பேரா அப்படின்ட்டு இங்கே பின்னாடி திரும்பி பக்கம் வாங்க இருந்துட்டு அங்கே டைனோ உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அவன் இருந்துட்டு இங்கிலீஷ் எழுதாம வேற ஏதோட சப்ஜெக்டை வச்சுட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அப்ப டீச்சர் அம்மா இருந்துட்டு இங்க பாரு டைன் நீ உட்காந்து எழுதுற பாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ட்டு கிட்ட வரேன். அப்ப அந்த பேப்பர்லாம் மூடி வச்சுட்டு டைன் வந்துட்டு இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கிளம்ப இவன் என்ன இப்படி அறக்க பறக்க ஓடுறான் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா அது வேற கொஸ்டின்ஸ் பேப்பரா இருக்கும் அதுக்கு இவன் ஆன்சர் எழுதிட்டு இருப்பான். டே டைனு எரும மாட்டு பயலே என்னோட சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு வக்கு இல்லை அடுத்த சப்ஜெக்ட் ஏடா படிச்சு தொலைற ஒழுங்கு மரியாதை நீ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஆஃபீஸ் ரூம் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த வந்துட்டு கத்த இந்த பக்கம் வாங்க வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். தடி நாள்ல அப்படின்ற மாதிரி அடுத்த சீன்ல இந்த பசங்களாம் ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வந்தாங்கன்னு நம்மளுக்கு இப்பதான் தெரியுது. ஓடி வந்து சீக்கிரம் இடம் பிடிக்கலன்னா உட்காந்து சாப்பிட இடம் இருக்காது போல. அப்ப லீடர் அம்மா இருந்துட்டு கோ கிட்ட இந்த மாதிரி சீக்கிரம் வந்து இடம் பிடிச்சி தொலைய வேண்டியதானடா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் இடம் கிடைக்கிற வரையும் அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க எட்டி நான் சீக்கிரம் ஓடி வந்திருப்பேன் நடுவில் அந்த வாங் பையன் வந்துட்டான் அதனால வந்து தடுமாறி நின்றுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஏன் புது பையனை வந்து சப்போர்ட் பண்ணாமல் இது பண்ணுற அவன் கேட்டே சொல்லியிருக்கணும் அப்போ தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல என்னம்மா புது பையனுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி இங்கே கோ இருந்துக்கிட்டு அவளை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு கிளாஸ் சாரை தான் காமிக்கிறாங்க. அங்கே இருந்துட்டு அவர் இருந்துட்டு இந்த மாதிரி நான் மேக்ஸ் பேப்பர்லாம் திருத்திட்டேன் எல்லாரும் ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க ஆனால் 3 பேர் மட்டும் பார்த்து எழுதியிருக்க மாதிரி எனக்கு தோணுது அது யார் யாருன்னா டைனு வாங்க கியூ அப்படின்ற 3 பேரும் ஏஞ்சி நிற்க வச்சுட்டு இந்த 3 பேரும் வந்து எனக்கு போர்டில் எழுதி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபஸ்ட்டு கியூ நீ போய் எழுது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கிறான். அப்போ நடுவில் வந்துட்டு முழிச்சுட்டே நிற்கிறான். அதை பார்த்துட்டு இங்கே பாரு நீங்கள் என்ன பார்த்து எழுதிருக்க போல அப்படின்ட்டு வாங்க கூப்பிட வாங்க வந்துட்டு அங்கே போய் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் வந்துட்டு டைம் நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட அவனுக்கு கண்ணெல்லாம் போட்டு ரெடியாக நிற்கிறான். ஆனால் இங்கே வாங்க இருந்துட்டு கரெக்டாக எழுத ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த பசங்களாம் வந்துட்டு பாத்தியா அதை கியூவும் வாங்க வந்துட்டு பார்த்து தான் எழுதியிருக்காங்க டைனை பார்த்து. ஆனால் வாங்க வந்துட்டு அப்படி இல்லை கியூ இருந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டான். ஆனால் வாங்க வந்துட்டு அந்த டைம் அதை படிச்சும் பார்த்துருக்கான் அதனால தான் எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க பேசிட்டு இருக்கக்குள்ள டைன் வந்துட்டு நடந்து போயிட்டு இருப்பா. பின்னாடி வந்துட்டு வாங்க போக டைனை கூப்பிட்டு இங்கே பாரு கேன்டீன் இந்த சைடு இருக்கு நீ எந்த சைடு போற அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே போனோன்னு வச்சுக்கோயேன் உட்காந்து திங்க கூட இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்
நடந்து போக வாங்க வந்துட்டு பின்னாடியே வரான். இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் காட்டுறாங்க. அங்க ஒரு அழகான பையன் வேலை செய்யற மாதிரியும் காட்டுறாங்க. அப்ப அங்க ஒரு தாத்தா இருக்காரு. அவர் தான் ஓனர் போல. அவர் வந்துட்டு இங்க பாருப்பா உன்னை எத்தனை தட்டி சொல்லியிருக்கோம் இங்க வந்து வேலை செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த பையன் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நான் வேலை வந்து செய்வேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பாத்துக்கிறதுக்கு தான் இங்க இருக்காரு ஒருத்தவர், அவர் என்ன பார்த்துப்பாரு, நீ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பயே ஒரு கல்யாணத்தை கட்டிக்க பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்துட்டு இப்போ எனக்கு கல்யாணம்லாம் முக்கியம் கிடையாது, நான் இப்போ ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிப்பேன், அதை நல்லா ரன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இங்கே அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப இந்த கேன்டீன்குள்ள டைனோ வாங்க உள்ள வர, வாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள இவ்வளவு பெரிய கடை இருக்குன்னு எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி இவன் இங்க பேசிட்டு இருக்க. அப்ப அந்த பையன் இருக்கால இங்க வேலை செஞ்ச பையன் ஆல்ரெடி வந்துட்டு டைனுக்கு தெரியும் போல, அவனுங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப இவன் வந்துட்டு இந்த கடைக்கு யாரும் வரப்பாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல, இங்க ஹாஸ்டல் படிக்கிற பசங்க எல்லாம் வருவாங்க, உனக்கு என்ன வேணும் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு இருக்கக்குள்ள அப்ப பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் வந்து டைனு கிட்ட, இந்த பையன் ஹைட்டா டாலா இருக்கான்ல, நல்லா ஹேண்ட்ஸமாவும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, டைன் வந்துட்டு வாங்கியே பார்த்துட்டு இருப்பான். அப்ப தாத்தா வந்துட்டு இப்போ உள்ள கால பசங்க எல்லாம் ஹைட்டா அழகாவும் வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கக்குள்ளேயே இங்க டைன் வந்துட்டு அவனோட சாப்பாடை வாங்கிட்டு கிளம்பி போயிடுவான். எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ இங்கே உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போக, இங்க வாங்க வந்துட்டு இவன் எங்க போறான் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா ஹாஸ்டல்ல படிக்கிற பசங்க இருக்கலாம், அவங்கள போய் பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அவனு வந்துட்டு சாப்பிடாத வேடிக்கையை பார்த்துட்டு இருக்க, என்ன பச்சு நீ ஏன் சாப்பிடாத இருக்க அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து கேட்க, இந்த மின்டியாலே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதானே இதை தூக்கி போட்டு சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இந்த மாதிரி சாசும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல, லூசு பேலே இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாத இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் தின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனு வந்துட்டு தின்னுட்டு உட்காடுறான். நல்லா இருக்காப்பா அப்படின்ற மாதிரி அவரு கேட்க, சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, காசு கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, காசா அதோ தரேன் அப்படின்ட்டு பாக்கெட்டுக்குள்ள கையோட இவன் காசு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். நான் வந்து போய் கிளாஸ்ல போய் எடுத்துட்டு வரட்டா காசு அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க ஒருத்தவர் இருப்பார்ல, நீ பேடிவியாடா அப்படின்ற மாதிரி வலிக்க நிக்கிறாரு. இப்ப வாங்க வந்துட்டு இப்ப நான் என்னதான் பண்ணிட்டு கிளாஸ்ல போய் காசு எடுத்துட்டு வந்து தரத்துக்கு விட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த தாத்தா வந்துட்டு டைனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காதா இருக்கா, வந்து அவனுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறாரு. இங்க பாரு, சும்மா என்னாட்டி ஃபோன் அடிச்சுட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா டைனோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல, நான் எதுக்கு சேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல, அடுத்தடி தின்னுட்டும் இந்த மாதிரி கிளம்பி ஓலான்னு பாக்குறியா, ஒழுங்கா இருந்துட்டு டைனோட நம்பர் சேவ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல, சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சேவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் மூச்சு வாங்க அங்க வந்து டைம் நிக்க, டேய் லூசு பயலே, நீ காசு எடுத்துட்டு வர மாட்டியா சாப்பிட்ற டைமுக்கு, இந்த மாதிரி உயிரை வாங்கிட்டு இருப்பியா எல்லாத்தையும் அப்படின்ன மாதிரி அவன் அந்த மாதிரி கேட்க, இவன் இருந்துகிட்டு, இங்க பாரு எனக்கு என்ன தெரியும், நீ வந்த நான் பின்னாடியே வந்துட்டேன், காசு எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி தின்னதுக்கு நான் காசு கொடுத்து தொலைறேன், வேற ஏதோ வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னைய கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடா வேகிட்ட கேட்டேன், நீ தானே இங்க இருக்க, என்ன வேணும் வேற அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரே நிமிஷம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் 2 தண்ணி பாட்டில் எடுத்துட்டு, இது போதும் அப்படின்னு நம்ம சொல்ல, அவனும் வந்துட்டு அதுக்கெல்லாம் காசு கட்டிட்டு இவனுக்கு கிளம்ப போறான். அந்த டைம் பார்த்து யாரோ இவனுக்கு ஃபேஸ்புக்ல ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. யாரா இருக்கும், இந்த டைம் பேல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்க, அதை தாத்தா வந்துட்டு அடுத்த டைம் வா உனக்கு ஒண்ணு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆத்தாடி இது ரொம்ப டெரர் போல அப்படின்ட்டு இவனு நின்றுட்டு இருக்கான். எங்க டைம் கிளம்பி போக பின்னாடியே வாங்க ஓடி வந்துகிட்டே, டே என்னை மன்னிச்சிடுறா, இனிமேட்டு உன் பக்கமே வரமாட்டோம், வழிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி சொல்லிட்டு ஓடி வரக்குள்ள டைனும் நிக்க இவன் பின்னாடியே போய் மோதிட்டான். இப்ப இவன் பின்னாடி திரும்பிட்டு வாங்க பார்த்துட்டு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பி போக, இவனு பின்னாடியே கிளம்பி கிளாஸ் ரூமுக்கு போறான். அப்ப பசங்க மட்டும் வெளில நின்றுட்டு இருப்பானுங்க, கிளாஸ் பசங்க. அதை பார்த்துட்டு டைன் அப்படியே நிக்க, ஆனா வாங்க இருந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு போய் கதவை திறந்து விட்டுறான். கடைசியில பார்த்தா அங்க பொண்ணுங்க இருந்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த வாங்க கிறுக்க போய் திறந்துட போறான் அப்படின்னு டைன் இருந்துட்டு வாங்க தடுக்கிறதுக்கு போவான். அதுக்குள்ள அவன் கதவை திறந்துடுறான். பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தோடனே இவன் டக்குன்னு அந்த சைடு போயிடுவான். ஆனா அந்த பொண்ணுங்களா இருந்துட்டு டைன் மேல எல்லா பொருளையும் தூக்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்டா அவன் பொண்ணுங்க துணி மாத்தக்குள்ள கதவை திறந்தவன் அப்படின்ட்டு எல்லா பொருளையும் தூக்கி டைன் மேல போட, டைனு பாவங்க அப்படியே அடி வாங்கிட்டே நிக்கிறான். வாங்க வந்துட்டு அச்சோ இவனை அடிச்சு விட்டாளுவோலே அப்படின்ட்டு, இந்தப்பா தண்ணி குடி உனக்கு எதுவும் ஆவலையே அப்படின்ட்டு தண்ணி பாட்டில கொடுக்க, தாடி உன் பக்கமே வரமாட்டேன்னு சொன்னல, இந்தாட கோ அவனுக்கு தண்ணியை குடுறான் அப்படின்ற மாதிரி கோட்டை கொடுக்க, அவனும் வாங்கிட்டு அப்படியே நிக்கிறான் டைனு. டைனு இவனை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டான். இப்போ கோ இருந்துட்டு, டேய் ஏன்டா கதவை திறந்த, இந்த மாதிரி பிடி பீரியட் அப்போ பொண்ணுங்களாம் ட்ரெஸ் மாற்றுவாங்க, இங்கே தான் நம்ம எல்லாம் வெளில தான் நிற்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல, இதை என்கிட்ட முன்னே சொல்லி தொலை வேண்டியதானே, தெரிஞ்சிருந்தா எப்படிதான் நான் திறந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி வேற என்னதான் இருக்குது இந்த ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி கேட்க,
பொறுமையாக தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இங்கேயுமே சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ இங்கே பிடி பீரியட் தான் காமிக்கிறாங்க. எல்லாம் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேரா. ஒன்றுக்கு 2 பேராக வந்து பேர் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருக்கக்குள்ள அப்போ தனியாக வாங்க பண்ணிட்டு இருப்பா. பிடி சார் இருந்துட்டு என்னடா தனியாக பண்ணிட்டு இருக்க, என் கூட எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்ட்டு வாங்க கூட அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அதை வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா இங்கே டைனு. என்னடா அப்படின்ற மாதிரியே ஒரு பொசசிவ்னஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவனோட பார்வையே அப்படிதாங்க இருக்கு. அந்த டைம் பார்த்து ஒரு தொப்பி போட்ட ஆள் இருந்துட்டு பிடி சார்கிட்ட இந்த மாதிரி உங்களை பிரின்சிபல் கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் வந்துட்டு இங்கே பாருங்க நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், அதுவரை நீங்கள் எல்லாம் விளையாண்டுட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பி போக எல்லாரும் வந்துட்டு தனித்தனியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கோவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன விளையாடலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அப்போ இருந்துட்டு கவனிக்கிறான் டைன் வந்துட்டு வாங்க வந்து தனியாக இருக்கான் அப்படின்ட்டு. அதை அப்படியே கவனிச்சுட்டே இருக்கக்குள்ள பின்னாலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, இந்த மாதிரி ட்ரூத் ஆர் டேர் விளையாட வேண்டியது தானே அப்படின்ட்டு. அப்போ இவனுங்க இருந்துட்டு ட்ரூத் ஆர் டேரே விளையாடலாமே அப்படின்ட்டு கோ சொல்ல இதுவே ஓகே அப்படின்ட்டு வாங்கி இருந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ட்ரூத் ஆர் டேர் விளையாட போகிறோம் வரியா அப்படின்ட்டு. அவனு வந்துட்டு நான் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்ல ட்ரூத் ஆர் டேர் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ட்ரூத் ஆர் டேர்னா என்னன்னு தெரியும், ஏதோ ஒன்று சுற்றி விட்டு அது யார் பக்கம் நிற்கிறோம் அவங்களுக்கு ட்ரூத் ஆர் டேரான்னு கேட்பாங்க. ட்ரூத்னா உண்மையை சொல்லணும், டேர்னா அவங்க சொல்கிறத செய்யணும். இது மாதிரி தான் அவங்க எல்லாமே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு காமெடியாக வந்து ட்ரூத் ஆர் டேர் போயிட்டு இருக்கு. அப்படியே கடைசியாக வந்துட்டு வாங்குக்கு ட்ரூத் ஆர் டேர் கேட்கல அவன் வந்துட்டு நான் டேர் அப்படின்னு சொல்ல அப்போ அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு என்னம்மா சொல்கிறாங்க, அடுத்ததான் உனக்கு எதிரில் யார் வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் போய் கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல, கிஸ் தானே கொடுத்துட்டா போச்சு, நீ அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன் நாய் மாதிரி கத்தணும், நாய் மாதிரி உச்சா போகணும், நாய் மாதிரி உளுந்து பெறணும், இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு நம்ம சொல்ல தடி நான் வந்து கிஸ்ஸே கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி வாங்க வந்துட்டு ரெடியாக இருக்கான். அப்போ அந்த எகுத்தாப்புல வர ஆள் வேற யாருமே இல்லைங்க, டைன் தான். அவனும் தனியை பிடிச்சிட்டு எகுத்தாப்புல வர அச்சோ டைன் தான் வர, நீ அவனுக்கு தான் கிஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் சொல்ல, ஐயோ வரான் பையன் நான் பொண்ணுக்கு தானே கிஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ டீம் லீடர் இருந்துட்டு நாங்கள் கிஸ் கொடுக்கணும் தான் சொன்னோம், பொண்ணா பையனான்னு இருந்துட்டு நாங்கள் சொல்லலை, போய் கிஸ்ஸை கூட இல்லை நாய் மாதிரி கத்துறியா நாய் மாதிரி உச்சா போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைனா உனக்கு பயமா அப்படின்ற மாதிரி கேட்க அவன் வந்துட்டு எனக்கு என்ன பயம், நான் போய் கிஸ்ஸை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி 10 செகண்ட் தாண்டா கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ரெடி ஆகிட்டு பக்குன்ட்டு நம்ம டைனி கிட்ட போயிட்டே இருக்கான். வாங்க டைன் வந்துட்டு இவன் எதுக்கு நம்ம கிட்ட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான் அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாத முழிச்சிட்டே இருக்க பின்னாடி திரும்பி வாங்கிட்டு 10 செகண்ட் என்னங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்களாம் வந்துட்டு குட்ரா நாங்கள் என்றோம் அப்படின்ட்டு இங்கே கோ சொல்லிட்டு இருக்கான். இவனும் வந்துட்டு டக்குன்னு இழுத்து வச்சு வாங்க வந்துட்டு டைனுக்கு கிஸ் கொடுக்க ஆரம்பிக்க டைனுக்கும் ஒன்று பொருளாக அட்டை ஷாக்லாம் அப்படியே நிற்கிறான். இவனுங்களாம் வந்துட்டு 1 2 அப்படின்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க சிரிச்சுக்கிட்டே. இங்கே வாங்கிட்டு நடுக்கத்தோடையே வந்துட்டு டைனுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அடிச்சுக்கிட்டு போடுவான்ட்டு அவனுக்கு ஒரு பயம், என்னடா இன்னுமாடா 10 செகண்ட் ஆகுது அப்படின்ட்டு இவனும் யோசிச்சுட்டே கிஸ் கொடுத்துட்ருக்க. டைனுக்கு அட்டை ஷாக்குங்க, அவன் ஒன்றுமே பண்ணாதான் அப்படியே நிற்கிறான் சலையாட்டம். மக்களே இந்த சீனை பார்க்கக்குள்ள எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நான் அவ்வளோ ப்ளஷ் பண்ணேன். நீங்களும் இந்த சீனை பார்த்து நீங்கள் ப்ளஷ் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணி விடுங்க. எவ்வளோ பேர் இந்த சீனை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே வந்துட்டு இதுங்க 10 செகண்ட் எண்ணி முடிக்க வாங்க இந்த சட்டுன்னு திரும்பி பார்த்துட்டு பண்ணிட்டேன்டா பாடுறா நான் ஆம்பளட்டா அப்படின்ற மாதிரி திரும்பி சொல்ல, நீ போல்டான பையன்தான் சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ணு இன்னும் உனக்கு கொலை நடக்கும் அங்கே அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் ஓடி இந்த பக்கம் போயிட்டான். டைனுக்கும் ஒன்றும் புரியல, எதுக்கு அவன் வந்தான் எதுக்கு கொடுத்தான் எதுக்கு போனான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்படியே ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு இவனுங்க வீட்டுக்கு வர டைன் வந்துட்டு கோவத்தோடய மேலே போகிறான். வாங்க வந்துட்டு டே நெல்லடா அது ஒரு கேமு தான், நீ தப்பா என்ன நினச்சிக்காத என்ன மன்னிச்சு அப்படின்ற மாதிரி பின்னாடி கத்திட்டே போக அங்கே டைன் இருந்துட்டு இங்கே பாரு என்ன விளையாட்டு அப்படின்ற மாதிரி இங்கே முறைச்சிட்டு உள்ளே போகிறான். டக்குன்னு போய் கதவையும் சாத்திக்கிறான். டே இது ஒரு விளையாட்டு தான் அப்படின்ட்டு எவ்வளவோ இவன் வாங்க வந்துட்டு சொல்ல முயற்சி பண்ணுறான். அவன் போய் உள்ள கதவை சாத்தினதுக்கப்புறம் இவன் இருந்துட்டு அந்த கிஸ் கொடுத்தான்ல அதை யோசிச்சு பார்த்துட்டு இது என்ன ஒரு சின்ன விஷயந்தான், இது தெரியாமல் கொடுத்தது தானே, இது ஒரு கேம் தானே, நான் அப்படி கொடுக்கலன்னா எனக்கு தானே ரொம்ப பிரச்சனை ஆகிடும், நாய் மாதிரி கத்த விட்டுருப்பானுங்களே, எப்படியாச்சும் போய் டைனை சமாதானப்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி போய் டைன் கதவை தட்ட அவன் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அப்புறம் இவனும் உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு இங்கே பாருடா டைன் அது சும்மா கேம் தான், அதுக்காக என்னை மன்னிச்சிடு, சும்மா 2 லிப்ஸ் தானே டச் ஆச்சு, இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது 2 லிப்ஸ் தானே டச் ஆச்சு இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ட்டு இங்கே டைன் இருந்துட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கான். பயத்தில் வாங்குதுட்டு அப்படியே பின்னாடி போக கையை பிடிச்சி வச்சுட்டு டக்குன்னு இருந்துட்டு டைன் இருந்துட்டு வாங்குக்கு கிஸ்ஸு கொடுத்துட்றான். அதாவது இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு மக்கள். இப்போ வெரி த மூமெண்ட் பார்க்கலாமா? வெரி த மூமெண்ட்டில் ஆல்ரெடி வந்துட்டு எபிசோட்ஸில் இருக்கிறத தான் பாதி வச்சுருக்காங்க. இப்போ எபிசோடில் இல்லாத ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க, அதை நான் மட்டும் சொல்கிறேன். இப்போ என் பிடி பீரியடில் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அப்போ கோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ட்டு பின்னாலேருந்து ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். அந்த சவுண்டை யார் தெரியுமா கொடுத்துருப்பா? நம்மளோட டைனு தாங்க.
ஏன்னா வாங்க தனியா இருக்கான். அப்ப டூதர் விளையாண்டா அவனையும் கூப்பிட்டு சேர்த்து வச்சு விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவன் இங்க சொல்லிட்டு போய் உட்கார, அவங்களும் இருந்துட்டு இவன் நினைச்ச மாதிரியே வாங்கி கூப்பிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டைம் இருந்துட்டு தண்ணி குடிப்பான். அந்த வாட்டர் பாட்டில வந்து வாங்க தானே எடுத்து கொடுத்துருப்பான். அந்த கியூட்டான சீன்ஸ் எல்லாம் இவன் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு இருக்கக்குள்ள இங்க டூத்தா டேர்ல வாங்க கிட்ட ட்ரூத்தா டேரா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப டேர் அப்படின்ற மாதிரி வாங்க சொல்லியிருப்பான்ல. அப்ப வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து டைன் வந்துட்டு கவனிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே வெரி த மூமெண்ட் முடிஞ்சிடுது. எனக்கு என்னமோ வேணும்னே தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான் போல டைனு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த சீரிஸ்ல நீங்களும் உன்னிப்பா இதை கவனிச்சிருப்பீங்களா அப்படின்றத. மறக்காம அடுத்த எபிசோட பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்பதான் மற்றவங்களும் பிஎல் லவர்ஸ்லாம் பார்த்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டாடா பாய்.